SRT Vijay Max YouTube channel. இப்போ 12th காம்ப்ளெக்ஸ் நம்பர் கலப்பெண்களை எக்ஸைஸ் 2.6ல் 4th சம் பார்க்க போகிறோம். ஸோ தட் த ஃபாலோயிங் ஈக்குவேஷன்ஸ் ரெப்ரசன்ட் எ சர்க்கிள் அண்டு ஃபைண்ட் இட் சென்டர் அண்டு ரேடியஸ். இப்போது இந்த ஈக்குவேஷன் வந்து சர்க்கிளை ரெப்ரசன்ட் பண்ணிச்சுன்னா இதனுடைய சென்டரும் ரேடியஸும் கேட்குறாங்க. சரிங்களா? நம்ம முதல்ல சர்க்கிளோட ஜென்ரல் ஃபார்ம் என்னென்னு தெரிஞ்சுங்க. Z மைனஸ் சி ஈக்குவல் டு ஏ. இதான் வந்து சர்க்கிளோட ஜென்ரல் ஃபார்ம். ஏன்னு வச்சுக்கலாம், ஆர்னு வச்சுக்கலாம், நம்ம விருப்பம் தான். சரிங்களா? இது சின்றது தான் சென்டர், ஆர்ன்றது வந்து ரேடியஸ். நடுவில் கண்டிப்பாக என்ன வரணும், மைனஸ் தான் வரணும். சரிங்களா? ஒரு காம்ப்ளெக்ஸ் நம்பர் மைனஸ் அதுக்கப்புறம் வர காம்ப்ளெக்ஸ் நம்பர் வந்து சென்டர், அதுக்கப்புறம் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கம் வரது வந்து ரேடியஸ். இதுதான் வந்து ஜென்ரல் ஃபார்ம். இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் அந்த சம்மு போட முடியும். சரிங்களா? இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இப்போ மாடுலஸ் ஜெட் அப்படியே எழுதிங்க. இப்போ -2 -i இருக்குது. இதிலேருந்து மைனஸை காமனாக வெளியிடுங்க. இப்போ மைனஸ் வெளியே எடுத்துட்டுனா -2ல் மைனஸ் வெளியே எடுத்துட்டா 2ன்னு வந்துடும். -iயில் மைனஸ் எடுத்துட்டோம்னா என்ன வரும், +i வந்துடும். ஈக்குவல் என்ன கிடைக்கும், 3ன்னு கிடைக்கும். இது உள்ள மல்டி பண்ணுங்க, -2 -i அதே ஸ்டெப் தான் வரும். சரிங்களா? இப்போ அந்த ஜென்ரல் ஃபார்முக்கு வந்துருச்சு. Z மைனஸ் சி ஈக்குவல் டு ஆர்னு வந்துருச்சு. Z மைனஸ் சி இதான் வந்து என்னது, சென்டர். சரிங்களா? அப்போ சென்டர் ரேடியஸ் ரெண்டும் சொல்லிடலாம். இப்போ சென்டர் வந்து என்னது, 2 + i தான் சென்டர். இப்போ 2 + i சென்டரு. இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா பேராக எழுதணும். சரிங்களா? எக்ஸ் ஒய் கோஆர்டினேட்டில் எழுதணும். சரிங்களா? எப்படி எக்ஸ் ஒய் கோஆர்டினேட்டில் எழுதலாம், ரியல் பார்ட்டு இமேஜினரி பார்ட் எழுதலாம். ரியல் பார்ட் வந்து என்னது 2, இமேஜினரி பார்ட்டு ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது. ஐக்கு பக்கத்தில் என்ன இருக்குது, ஒன்றுமே இல்லை. அப்போ என்ன அர்த்தம், 1ன்னு அர்த்தம். சரிங்களா? 2,1 இதுதான் வந்து சென்டர். சரிங்களா? இப்போ சென்டர் வந்து 2,1 ஞாபகம் வச்சுங்க. இந்த 2 எழுதிக்கிறோம். இங்கே ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது தான் 1, அது எழுதணும். சரிங்களா? அடுத்தது ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு எனக்கு ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கங்கிறது ரேடியஸ் ஈக்குவல் டு என்னது 3. ஓகேங்களா? இதுதான் ஒரு சம். அடுத்த செகண்ட் சம் போகலாம். இப்போ மாடுலஸ் 2z + 2 - 4i ஈக்குவல் டு 2ன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ என்ன பண்ணணும், இதை 2ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஏன்னா நம்மளுக்கு மாடுலஸ் z தான் வரணும், 2z வரக்கூடாது. சரிங்களா? இங்கே 2 இருந்தால் 2ஆல் டிவைட் பண்ணுங்கள், 3 இருந்தால் 3ஆல் டிவைட் பண்ணுங்கள், 10 இருந்தால் 10ஆல் டிவைட் பண்ணுங்கள். சரிங்களா? டிவைட் 2ஆல் டிவைட் பண்ணிட்டீங்கன்னா மாடுலஸ் 2z 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா z மட்டும் வரும். சரிங்களா? ப்ளஸ் 2வை 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 1 -4i 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா என்ன வரும், 2iன்னு வரும். ஈக்குவல் டு இங்கே 2வை 2ஆல் டிவைட் பண்ணால் என்ன கிடைக்கும், 1. ரெண்டு பக்கமும் மைனஸ் டிவைட் பண்ணணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நம்பரையும் 2ஆல் டிவைட் பண்ணணும். சரிங்களா? ஏன்னா இது மாடுலஸ்க்குள்ளே இருக்குது, மல்டிபிள் எதுவும் கிடையாது. அதனால் இந்த நம்பர் எல்லாத்தையும் ஒவ்வொரு நம்பரையும் 2ஆல் டிவைட் பண்ணணும். ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கங்கிறதையும் 2ஆல் டிவைட் பண்ணணும். இப்போது 2ஆல் டிவைட் பண்ணிட்டோம். இப்போ என்ன பண்ணணும், மாடுலஸ் ஜெட்டு இங்கே நம்மளுக்கு என்ன வரணும், ஃபார்முலா படி இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே ஃபார்முலா படி ஜெட் மைனஸ்ன்னு வரணும். சரிங்களா? அப்போ இங்கே மைனஸ் வரணும். அப்போ என்ன பண்ணலாம், மைனஸை வெளியே எடுக்கலாம். சரிங்களா? ப்ளஸ்ஸை மைனஸ் இன்ட்டு மைனஸ்ன்னு எழுதலாம். சரிங்களா? -1 வச்சு -1ன்னு எழுதலாம். அப்போ என்ன பண்ணோம், ஜெட்டு மைனஸு. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், +1ன்னு இருக்குது. மைனஸ்ன்னு எழுதலாம். ஒரு மைனஸை வெளியே எடுத்துட்டோம். அப்போ மீது என்ன கிடைக்கும், -1 அப்படியே இங்கே இருக்கும், அது எழுதிக்கலாம். இப்போ -2 இருக்குது, மைனஸ் வெளியே எடுத்துட்டோம். அப்போ என்ன வரும், +2i. ஓகேங்களா? ஈக்குவல் டு இங்கே என்ன கிடைக்குது, 1. இப்போது நம்ம ஃபார்முலா படி Z மைனஸ் சி ஈக்குவல் டு ஆர் ரேடியஸ், அந்த ஃபார்முலா வந்துச்சு. அப்போ சென்டர் எழுதிடலாம். சென்டர் என்ன சொல்லுங்கள் பார்க்கலாம். சென்டர் இப்போ என்ன வரும், சென்டர் -1 எழுதிக்கணும். ஒரு கம்மா போட்டுக்கணும், ஐ எழுதக்கூடாது சொல்லியிருக்கேன், 2 எழுதணும். சரிங்களா? கோஆர்டினேட் x, y எழுதணும். -1, 2 இதான் வந்து சென்டர். ரேடியஸ் தெரியும், ரேடியஸ் ஆர் ஈக்குவல்ட்டுக்கு அந்த பக்கங்கிறது ரேடியஸ். ஈக்குவலுக்கு அந்த பக்கம் என்ன இருக்குது, 1, அதான் வந்து ரேடியஸ். ஓகேங்களா? அடுத்தது தேர்ட் சம் பார்க்கலாம். 3z - 6 + 12i ஈக்குவல் டு 18 இருக்குது. இப்போ z முன்னாடி என்ன இருக்குது, 3ன்னு இருக்குது. இப்போ போன கணக்கு மாதிரி தான். இங்கே z முன்னாடி 2ன்னு இருந்துச்சு, அப்போ 12 டிவைட் பண்ணணும். z முன்னாடி 3ன்னு இருக்குது, அப்போது 3ஆல் டிவைட் பண்ணணும். z முன்னாடி 10 இருந்துச்சுன்னா 10ஆல் டிவைட் பண்ணணும். இப்போ 3ஆல் டிவைட் பண்ணுங்கள். மாடுலஸ் 3ஆல் டிவைட் பண்ணால் z -6 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 2 ப்ளஸ்ஸு 12 3ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 4 வரும். ஈக்குவல் டு 8 3ஆல் டிவைட் பண்ணணும். 8 டிவைட் பை என்ன வரும், 3ன்னு வரும். ஏன்னா 8 3ஆல் டிவைட் பண்ண முடியாது, அப்போ 8/3ன்னு எழுதிக்கிறோம். சரிங்களா? இப்போ மாடுலஸ் ஜெட்டு. இப்போ மைனஸ் இதுலேருந்து காமனாக வெளியிடுங்க. மைனஸ் எடுத்துக்கிட்டா என்ன வரும், 2. அப்புறம் +4i இருக்குது, மைனஸை வெளியே எடுத்துட்டோம். அப்போ என்ன வரும், -4i ஈக்குவல் டு 8/3. இப்போ இதில் சென்டரும் ரேடியஸ் வரும். சென்டர் என்ன, சென்டர் ஈக்குவல் டு 2 அப்படி எழுதிங்க. சரிங்களா? கமா போட்டு என்ன எழுதணும், -4 எழுதணும். 2, -4. அது ரேடியஸ் ஆர் ஈக்குவல் டு என்னது, 8/3. சரிங்களா? ஓகே ஸ்டூடெண்ட், 3 சம் பார்த்துட்டோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு நியூவாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.